இறை இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் பொது காலம் 25ஆம் ஞாயிற்றுக்கு வரவேற்கின்றேன். இன்றைய தினம் நமது மனத்திற்காக தாயாம் திருச்சபை புனித லூக்காஸ் எழுதிய நற்செய்தியிலிருந்து அதிகாரம் 16 திருவசனங்கள் 1 முதல் 13 கொடுத்திருக்கின்றது. இதனுடைய தலைப்பு என்னவென்றால், முன்மதியோடு செயல்பட்ட வீட்டு பொறுப்பாளர் என்று கூறப்படுகின்றது. வாருங்கள், யார் முன்மதியோடு செயல்பட வேண்டும் என்று இயேசு எதிர்பார்க்கின்றார் என்பதை இன்றைய நற்செய்தியிலிருந்து நாம் அறிய முயற்சி செய்வோம். அன்பார்ந்தவர்களே, இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்னவென்றால், இயேசு தம் சீடருக்கு கூறியது, செல்வர் ஒருவருக்கு வீட்டு பொறுப்பாளர் ஒருவர் இருந்தார். அவர் தம் தலைவரின் உடைமைகளை பாழாக்கியதாக அவர் மீது பழி சுமத்தப்பட்டது. தலைவர் அவரை குறிப்பிட்டு, இதை பற்றி நான் கேள்விப்படுவது என்ன? உன் பொறுப்பில் உள்ள கணக்கை ஒப்படையும், நீர் இனி வீட்டு பொறுப்பாளராய் இருக்க முடியாது என்று சொல்லிவிடுகின்றார். அவர் அவ்வாறு சொன்ன பின் அந்த வீட்டு பொறுப்பாளர் எவ்வாறு செயல்படுகின்றார் என்பதையும் நாம் அறிவோம். நான் என்ன செய்வேன்? வீட்டு பொறுப்பில் இருந்து என் தலைவர் என்னை நீக்கிவிடப் போகிறாரே. மண் வெட்டவோ என்னால் இயலாது, இறந்து உண்ணவும் வெட்கமாயிருக்கிறது. வீட்டு பொறுப்பில் இருந்து என்னை நீக்கி விடும் போது பிறர் என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் என்று அவர் தமக்குள்ளே சொல்லி கொண்டார். சொல்லி யாரெல்லாம் அவரிடம் கடன்பட்டிருந்தார்களோ அவர்கள் அனைவரையும் அழைத்து எவ்வாறு மாற்றம் செய்தார் என்பதை நாம் அறிவோம். அதனை செய்ததை கண்ட தலைவர் அந்த வீட்டு பொறுப்பாளரை அழைத்து 8 சொல்கின்றார், நேர்மையற்ற அந்த வீட்டு பொறுப்பாளர் முன்மதியோடு செயல்பட்டதால் தலைவர் அவரை பாராட்டினார். ஏனெனில் ஒளியின் மக்களை விட இவ்வுலகின் மக்கள் தங்கள் தலைமுறையினரிடத்தில் மிக்க முன்மதியுள்ளவர்களாய் நடந்து கொள்கிறார்கள். அவ்வாறு நடந்து கொள்வதால் என்ன செயல்படுகின்றது என்பதை 13 சொல்கின்றார். எந்த வீட்டு வேலையாரும் இரு தலைவர்களுக்கு பணிவிட செய்ய முடியாது. ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார், அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது என்று இயேசு இன்றைய வாசகத்தை முடிக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இதில் நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் சிந்தித்தால், நமது சிந்தனைக்கு வருவது என்னவென்றால், நாம் அனைவரும் முன்மதியோடு செயல்பட வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. முன்மதியோடு செயல்பட வேண்டும் என்றால் ஆங்கிலத்தில் டு டூ திங்ஸ் ப்ரூடன்ட்லி. ஆனால் உலகத்தை சார்ந்தவர்கள் ப்ரூடன்ட்லி என்ன செய்கின்றார்கள் என்றால், உலகத்தினுடைய பொருட்களை அடைவதற்கு எல்லா விதமான முன்மதியும் அவர்களுக்கு இருக்கின்றது. அந்த அறிவானது ஞானத்தின் மக்களை விட, அதாவது ஒளியின் மக்களை விட அதிகமாக இவ்வுலகத்தை சார்ந்தவர்களிடம் இருக்கின்றது என்று இயேசுநாதர் சொல்கின்றார். எனவேதான் இயேசுநாதர் யோவான் எழுதிய நற்செய்தியில் அதிகாரம் 12 திருவசனங்கள் 36 என்ன சொல்கின்றார் என்றால், ஒளி உங்களோடு இருக்கும் போதே ஒளியை ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்போது ஒளியை சார்ந்தவர்கள் ஆவீர்கள் என்றார்கள். அதாவது ஒளியின் மக்களாக நாம் ஆவோம் என்று இயேசு சொல்கின்றார். இப்ப பார்க்க வேண்டும் என்றால், யார் ஒளி? ஒளி என்றால் இறைமகன் இயேசு. அவர்தான் நமக்கு ஒளியாகவும் வழியாகவும் இருக்கின்றார். எனவே இயேசுவை நாம் முற்றிலும் பின்தொடர வேண்டும் என்று சொல்கின்றார். இயேசுவை முற்றிலும் நாம் பின்தொடராமல் வாழ்ந்தோம் என்றால் நாம் இந்த உலகத்தை சார்ந்தவர்களாக மாறிவிடுவோம். எனவே இயேசு என்ன செய்கின்றார்? ஒரு நெகட்டிவ், அதாவது
ஒரு எதிர்சொல் உவமையை சொல்லி இயேசு ஒரு நமக்கு ஏற்புடைய ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று சொல்கின்றார். எனவே இன்றைய நற்செய்தியை நாம் முழுமையாக எடுத்துக்கொண்டோம் என்றால் நமது வாழ்வுக்கு இயேசு சொல்ல வருவது என்னவென்றால், எவ்வாறு வேத சாட்சியர்கள் எவ்வாறு தங்களுடைய உயிரை பணயம் வைத்து தங்களுடைய உயிரை பொருள்படுத்தாமல் இயேசுக்காக மரித்தார்களோ, ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் set aside the earthly life and chose the heavenly life. அதாவது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த உலக வாழ்க்கையை ஒரு புறம் தள்ளிவிட்டு நாம் விண்ணக வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்கின்றார். உலக வாழ்க்கையை நாம் ஏன் தள்ள வேண்டும் என்பதற்காக எவ்வாறு நாம் வேத சாட்சியர்களை எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொண்டோமோ, அதுபோன்று நாம் மக்கேபியர்களுக்கு எழுதிய 2ஆம் புத்தகத்தில் இருந்து அதிகாரம் 6 அதில் திருவசனங்கள் 21 23 வரை பார்த்தோம் என்றால், எலியாஸ் என்பவருக்கு சட்டத்திற்கு எதிரான அந்த பலி விருந்துக்கு பொறுப்பாய் இருந்த அவர்கள் அவரோடு கொண்டிருந்த நீண்ட கால பழக்கம் காரணமாக அவரை ஒதுக்கமாக அழைத்து சென்று அவர் உண்ணக்கூடிய இறைச்சியை அவரே தயாரித்து கொண்டு வருமாறும் மன்னன் கட்டளையிட்டபடி பலியிடப்பட்ட இறைச்சியை உண்பது போல நடிக்குமாறும் அவரை தனிமையில் வேண்டிக் கொண்டார்கள். இவ்வாறு செய்தால் அவர் சாவினின்று காப்பாற்றப்படுவார் என்றும் அவரோடு அவர்கள் கொண்டிருந்த பழைய நட்பின் காரணமாக மனித நேயத்தோடு நடத்தப்படுவார் என்றும் அவர்கள் எண்ணினார்கள். ஆனால் எலியாசர் தமது வயதுக்குரிய தகுதிக்கும் முதுமைக்குரிய மேன்மைக்கும் உரிய மாண்புக்கும் சிறு வயது முதல் தாம் நடத்தியிருந்த மாசற்ற வாழ்க்கைக்கும் கடவுள் கொடுத்திருந்த திருச்சட்டத்திற்கும் ஏற்றபடி மேலான முறையில் உறுதி பூண்டவராய் உடனே தமது முடிவை தெரிவித்து தம்மை கொன்றுவிடுமாறு கோரினார். அதாவது உலக வாழ்க்கைக்கு முதலிடம் தராமல் விண்ணக வாழ்க்கைக்கு முதலிடம் தந்து தனது உயிரை பணைய வைத்து தம்மை கொன்றுவிடுமாறு கேட்கின்றார். இதுதான் யார் செய்ய வேண்டிய செயல்கள்? இதுதான் ஒளியின் மக்கள் செய்ய வேண்டிய செயல்கள். இதனை தான் இயேசு நம்மை செய்ய வேண்டும் என்று சொல்கின்றார். இன்றைய நற்செய்தியை நாம் பார்ப்போம் என்றால், இன்றைய நற்செய்தியில் நாம் 15ஆம் அதிகாரத்தை பார்க்க என்றால், அதில் காணாமற் போன மகனை பற்றி, ஒரு பணக்காரரின் மகனை பற்றி சொல்லப்படுகின்றது. இரண்டாவது இங்கே ஒரு பணக்காரரை பற்றி சொல்லப்படுகின்றது. அந்த பணக்காரரின் வீட்டில் இருக்கும் ஒரு பொறுப்பாளரை பற்றி சொல்லப்படுகின்றது. மூன்றாவது இதே அதிகாரத்தில் அதிகாரம் 16, 19 31 வரை பார்த்தோம் என்றால் செல்வரையும் லாசரையும் பற்றி சொல்லப்படுகின்றது. அதில் செல்வர் எவ்வாறு பொறுப்பற்றவராக நடந்து கொள்கின்றார் என்று சொல்லப்படுகின்றது. எனவே இந்த 3 உவமைகளையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், இயேசு என்ன சொல்ல வருகின்றார் என்றால், இயேசு நம்மை ஒளியை சார்ந்தவர்களாக வாழ வேண்டும். இருளின் மக்களாக வாழ்வது ரொம்ப கஷ்டமற்றது என்று சொல்லப்படுகின்றது. ஏனென்றால் இப்போ உலக மக்களை பாருங்கள், நமது பொது தேர்தலை எடுத்துக்கொள்வோம். எவ்வாறு தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக எவ்வாறு நம்பரை முன்வைத்து, அதாவது 100 பேர் ஓட்டு போடுறாங்கன்னா 51 ஓட்டு பெற்றவர்கள் வெற்றி பெற்றவர்களாக அறிவிக்கப்படுகின்றது. அதனால் எப்படியாவது அந்த 51 நம்பரை காட்டிவிட்டு வெற்றி பெற்றவராக ஒருவர் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார். இதெல்லாம் எவ்வாறு செயல்படுகின்றது, எவ்வாறு செயல்படுத்தப்படுகின்றது என்று பார்க்கும் என்றால், உலகத்தை சார்ந்தவர்கள் உலகத்தின் அறிவை பயன்படுத்தி கொண்டு அதன் மூலமாக வெற்றி அடைகின்றார்கள். ஆனால் இருளில் மக்களாகிய இவர்கள் எவ்வாறு செயல்படுகின்றார்கள் என்று தெரிந்தும் ஒளியின் மக்களாகிய நாம் எவ்வாறு செயல்பட வேண்டும், எவ்வாறு ஒளியை நோக்கி நடக்க வேண்டும், எவ்வாறு ஒளியை தேர்ந்து கொள்ள வேண்டும் என்று இறைமகன் இயேசு இன்று நமக்கு அழைப்பு விடுகின்றார். எனவே இயேசுவின் அழைப்பை ஏற்று நாம் ஒவ்வொருவரும் ஒளியின் மக்களாக, அதாவது நமக்கு முன் 2 முக்கியமானவற்றை இறைவன் நமது முன் வைக்கின்றார்.
ஒன்று கடவுள், மற்றொன்று கடவுள் அற்றவைகள். கடவுள் அற்றவைகள் பணமாக இருக்கலாம், சொத்தாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், மக்களாக இருக்கலாம், வேறு எந்த உலக சார்ந்த வாசனைகளாக இருக்கலாம். இவற்றில் எதனாவது ஒன்றை நாம் இறைமகன் இயேசுவிற்கு மேலாக, அதாவது கடவுளுக்கு மேலாக எப்பொழுதெல்லாம் தேர்ந்தெடுக்கின்றோமோ, எப்பொழுதெல்லாம் அதற்கு முன்னுரிமை கொடுத்து வாழ்கின்றோமோ, அப்பொழுதெல்லாம் நாம் இருளின் மக்களாக வாழ்கின்றோம். எனவே இறைமகன் இயேசு என்ன சொல்கின்றார்? இந்த வீட்டு பொறுப்பாளர் இந்த உலகை சார்ந்து வாழ்வதற்காக எவ்வாறு புத்திசாலியாக, எவ்வாறு முன்மதியோடு செயல்பட்டாரோ, அதனை விட மேலாக ஒளியின் மக்களாகிய நாம் அனைவரும் செயல்பட இன்றைய நற்செய்தி நாம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றது. வாருங்கள், அந்த அழைப்பிற்கு தகுந்த பதிலை நமது வாழ்க்கையின் மூலமாக எடுத்து காட்டுவோம். ஆமென்.